வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 6 வீடியோ. ஸோ பார்ட் 5 வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ வாங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்பட்டார்? யார் அப்படின்னா நக்கீரர். நம்மளுக்கு தெரியும் நக்கீரர் யாருன்னு. நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். திருவிளையாடல் புராணத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. அதுல கூட நக்கீரரை சிவபெருமான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நெற்றிக்கண்ணால எரிச்சிருவார். கரெக்டா? அப்ப கூட ஒரு பாட்டு கூட எழுதி கொடுப்பாரு. என்ன பாட்டு அப்படின்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டு எந்த எந்த இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல குறுந்தொகை 8 தொகை நூலான குறுந்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் அது. இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கு. 8 தொகை நூல்களில் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை தான். குறுந்தொகை தான் நிறைய மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூலா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அவர் தான் நக்கீரர். அப்ப நக்கீரர் எந்த காலத்துல இருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் சங்கம். மூன்றாம் சங்க காலத்துல இயற்றப்பட்டதுதான் 8 தொகை 10 பாட்டு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே. ஸோ அந்த காலத்துல இருந்தவர் தான் யார் அப்படின்னா நக்கீரர். இரண்டாம் சங்கத்துல தொல்காப்பியம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இரண்டாம் சங்கம் கபாடபுரத்துல இருந்துச்சு. முதல் சங்கம் தென்மதுரையில இருந்துச்சு. மூன்றாம் சங்கம் தற்கால மதுரையில இருந்துச்சு. இந்த மூன்றாம் சங்கத்தை கூட்டியவர் யாருன்னு நம்ம நிறைய வீடியோல பார்த்தோம். முடத்திருமாறன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் தான் இந்த மூன்றாம் தமிழ் சங்கத்தை கூட்டியிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா B1 மட்டும்தான். அப்ப பி மட்டும்தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லப்பாடி அப்படின்ற ஒரு ஏரியால தான் முதல் பாறை ஓவியம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. கீழ்வளை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள், அதாவது இந்த மூணுலையுமே இலக்கியத்துல, இசையில, நாடகம், இந்த மூணுலையுமே தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எப்படி அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா முதுக்குறவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. முதுக்குறவை டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் இது. முதுக்குறவை அப்படின்னு நினைப்பாங்க. விரலியர் அப்படிங்கிறது நடனம் ஆடுவாங்க. நெக்ஸ்ட், கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா சோழர்களோட வம்சாவளியை கொடுத்திருக்காங்க. விஜயாலய சோழன் அந்த டைம்ல இருந்து, அதாவது விஜயாலய சோழனுக்கு அப்புறம் வந்த வம்சாவளியை கொடுத்திருக்காங்க, பிற்கால சோழர்கள். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப முதலாம் பராந்தக சோழன், அவருக்கு அப்புறம் தான் இரண்டாம் பராந்தகன் வருவாரு. அப்ப இரண்டாம் பராந்தகன் வந்தது எப்போ அப்படின்னா 958 இருந்து 973 காலகட்டம் ஆட்சி பண்ணவர் யாரும் இரண்டாம் பராந்தகன். முதலாம் பராந்தகன் எப்போ வந்தாருன்னு பாத்தீங்கன்னா 907 டு 953. இந்த முதலாம் பராந்தகனோட காலத்துலதான் உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன பண்ணியிருக்கோம், இயற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து மூன்றாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறது சோழ வம்சத்திலேயேவும் கடைசி அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் ராஜேந்திரன் தான். பாண்டிய வம்சம் இவங்களை அழிச்சு பாண்டிய ஆட்சி நிறுவியிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1246 டு 1279 காலகட்டம். விக்ரம சோழன் அப்படின்றது யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் மகன் தான். யாருன்னா விக்ரம சோழன். விக்ரம சோழன் ஆட்சி பண்ணது 1118 டு 1135 வரைக்கும். வீரராஜேந்திரன் அப்படின்றது 1063 இருந்து 1070 காலகட்டத்தில் ஆட்சி பண்ண ஒருத்தர். அப்ப இதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் 1432. அப்ப இரண்டாம் பராந்தகன் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீரராஜேந்திரன் வருவாரு. அவருக்கு அப்புறம் விக்ரம சோழன் வருவாரு. ஸோ அவருக்கு அப்புறம் யார் வருவாங்க, மூன்றாம் ராஜேந்திரன் வருவாங்க. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட், மார்க்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிட்டார் அப்படின்னா, மார்க்கோ போலோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு 2 டைம் வந்திருக்காரு. நான் போன வீடியோல வருஷங்கள் தப்பா சொல்லிட்டேன், திருத்திக்கோங்க. 1288 இருந்து 88 1293, ஒரு 5 வருஷம் கழிச்சு. இந்த 2 டைம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொற்கை துறைமுகத்திற்கு மார்க்கோ போலோ வந்திருப்பாரு. அவர் தான் என்னன்னா பாண்டிய நாடு மிகவும் செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்கு, அவங்களோட தண்டனைகள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் வந்தது எங்க அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு தான் வருவார். அப்ப யாரை பத்தி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா பாண்டியர்களை பத்தி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு
கேட்டிருக்காங்க. முல்லை நிலம். முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழில் செஞ்சாங்களா? ஆமா. ஆடு மாடுகளை வச்சாங்க, பால் உற்பத்தி எல்லாம் பண்ணாங்க. இந்திரனை கடவுளாக வணங்குவாரா? இந்திரனை யார் வணங்குவா? மருதம். அப்ப இந்திரனை அப்ப முல்லை நிலத்துக்கு என்ன? திருமால். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 1 3 சரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்நடுகள் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, கல்லுன்னு மேல கொடுத்திருக்காங்க, பேடுதீயன் அந்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, கூடலூர் ஆகோல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப இது எப்படி நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கூடலூர் ஆகோலில் மரணமடைந்த பேடுதீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் தான் இந்த நடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கூடலூர் ஆகோல் மரணமடைந்த பேடுதீயன் அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் தான் இந்த கல். நெக்ஸ்ட், பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படுத்துக. நம்ம நேத்தே பார்த்தோம், வேள்விக்குடி மானியம் அப்படிங்கிறது பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு மானியம். இது எல்லாமே மேக்சிமம் பாண்டிய வம்சம் தான். இந்த வேள்விக்குடி மானியம் பாண்டிய வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மானியம். இந்த மானியத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, பள்ளியாக முதுகுடுமி பெருவழுதி அப்படின்றவர் தான் இந்த மானியத்தை கொடுத்திருப்பாரு. ஸோ இது ஒரு அந்தனருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கல். அது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, போவாமு 300ல வரக்கூடியது. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, 1 தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. அடுத்து ஸ்ரீவார மங்கள மானியம் அப்படின்றது செகண்ட். அடுத்து சின்னமுனூர் மானியம் தேர்டு. அடுத்து 2 1432 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து 9வது கொஸ்டின், உத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம இருக்கிற எல்லா வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிப்பது என்ன? அப்ப உத்திரமேரூர் கல்வெட்டு எங்க? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. சோழர்களோட குடவோலை முறையை பத்தியும் சோழர்களோட உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தியும் சொல்லக்கூடிய கல்வெட்டு. முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. 919 மற்றும் 921ல 2 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராம நிர்வாகத்தை பத்தி அது சொல்லுதா? ஆமா சொல்லுது. எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அந்த காலத்துல இருந்ததுக்கு ஒரே சான்று இந்த கல்வெட்டு தான். முழுமையான தேர்தல் முறை இருந்திருக்கு. பராந்தக சோழனோட நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அப்ப இதுல இருக்க எல்லாமே வரக்கூடியது. மேற்கூறிய அனைத்தும் சரியானது. நெக்ஸ்ட், கண்ணகிக்கு டேசால் கோயில் கட்டப்பட்டது. கண்ணகிக்கு கோயில் கட்டினது யார் அப்படின்னா, சேர வம்சத்தை சேர்ந்த வீரனான சேரன் செங்குட்டுவன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்ணகிக்கு கோயில் கட்டுவாரு. ஸோ இமயமறை சென்று கல்லெடுத்துட்டு கற்புக்கரசிக்கு கோயில் கட்டுவாரு. அந்த கற்புக்கரசி அந்த வழிபாட்டையும் தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேரன் செங்குட்டுவன் தான். ஓகேவா? ஸோ இவரோட காலத்துலதான் இலங்கையில ஆட்சி பண்ண ஒருத்தரும் இங்க வந்திருப்பாரு. அப்ப கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்படுது அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன். கரிகாலனை பத்தி நம்மளுக்கு தெரியும், கல்லணையை கட்டினவர். ஈழத்தை வென்று அங்கிருந்து அடிமைகளை கூட்டு அந்த கல்லணையை கட்டியிருப்பாரு. கரிகால பெருவளத்தான். முற்கால சோழர்களில் தலை சிறந்த மன்னன் கரிகாலன். ஓகேவா? நெக்ஸ்ட், தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 10 கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா டீட்டெயிலாக கோட் பண்ணுவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.